ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அஷ்யஸ்தாயா அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் டி20 மேட்ச். ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது, ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம போன தடவை சொன்ன மாதிரியே வந்து இந்தியா வின் பண்ணாங்க. பட் ஒன் சைடாக வின் பண்ணாங்க. இருந்தாலுமே வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயரும் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுனாங்க. ஸோ நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் யாருக்கெல்லாம் ஜோதிட கணிப்பு ரீதியாக பலமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மேட்ச்சுங்கிறது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல்கர் கிரிக்கெட் ஸ்டேடியம், இந்தூர். ஸோ இங்கே தான் இந்த மேட்ச்சுங்கிறது நடக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து முழுக்கவே சதயன் நட்சத்திரத்தில் இந்த மேட்ச்சுங்கிறது நடக்குதுங்க. சரிங்களா? ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியா யாருக்கெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் குர்பஸ், ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ஜித்தேஷ் சர்மா, சுப்மன் கில், ரிங்கு சிங், நவீன் உல் ஹக், முஜீப் அர் ரஹ்மான் அண்ட் ஓமர் ஜாய், ஆர் பிஸ்னோய். ஸோ இந்த ஒரு 11 பேருக்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யாருக்கு ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ரவி பிஸ்னாய் அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ இவங்க 4 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான அமைப்பு இருக்குங்க. ஆப்ஷனல் பிளேயர்ஸாக யாரெல்லாம் இவங்க இல்லாத பட்சத்தில் புதுசாக யாராவது கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் யார் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகமது நபி, அக்ஷர் பட்டேல், சிவம் டியூப், எம் குமார் அண்ட் ஹர்ஷதீப் சிங். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஆப்ஷனலாக ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மேட்சோடைய வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா, சேசிங் பண்ணி ஒன் சைடாக இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் வந்திருக்கு. மேபி லோ ஸ்கோரிங் கேமாக இருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். ஸோ ஆர்டம் அப்படிங்கிறது என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக வரக்கூடிய ஆர்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சேசிங் பண்ணி வின் பண்ணணும். அதே மாரி வின்னிங் சான்ஸ் வந்து 50-50 அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு அ அடுத்த ஏறி இறங்கிட்டு போகும் அப்படின்ற அளவுக்கான அமைப்புமே இருக்கு. சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனி ஒன் பேட்ஸ்மேன் அதாவது இப்போ ரோஹித் சர்மா ஒரு 44 ரன் அடிச்சாரு, சம்திங் அடிச்சாருன்னா, கேப்டனா அதிக ரன்கள் அடிச்சவரு அப்படின்ற மாரி ஒரு ஏதோ ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். 100% அவர் இன்னைக்கு அந்த ரெக்கார்ட் படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இது மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் டாமினேட்டட் மேட்சா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அமைப்பு இருக்குங்க. மேபி லோ ஸ்கோரிங் கேமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணா இருந்தால் லோ ஸ்கோரிங் கேமா இருக்கும். இல்லன்னா ரொம்ப ஹை ஸ்கோர் கேம் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த 2 இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த மாரி தான் ஜோதிட அமைப்பு ரீதியா காட்டுது. சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எனி இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து டக் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 அதாவது எப்படி சொல்றதுன்னா 2 பிளேயரும் மோதிக்கிட்டு இன்ஜுரி ஆகும். இந்த மாரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது கேட்ச் பிடிக்கும்போது 2 பேரும் மோதிக்கிட்டு இன்ஜுரி ஆகறது. ஸோ சம்திங் இந்த மாரி ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகறது, பெரிய அளவுல இன்ஜுரி ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ஆர்டம் சொல்லுது. அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ம் அ 2 பவுலர்ஸ் அதாவது 2 பேர் வந்து 5+ விக்கெட்ஸ் இல்ல ஒரு 4+ விக்கெட்ஸ் அந்த மாரி எடுக்கிறதுக்கு ஒரு 2 பவுலருக்கு இந்த மேட்ச்ல இருக்கு, அமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ஆர்டம் சொல்லுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஆல்ரவுண்டர் 3+ விக்கெட்ஸ் அ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 50+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர் 3+ விக்கெட்ஸ் அண்ட் 50+ ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல முக்கியமான இடத்துல 2 பிளேயரும் சேர்ந்து ஒரு 100+ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ இந்த அமைப்பெல்லாம் ஆருட ரீதியா நமக்கு இன்னைக்கு நமக்கு சொல்லுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே டோட்டலாவே வந்து கொஞ்சம் அ மத்த மேட்ச் பார்க்கறத விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மேட்ச்சா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கும் ஒரு ஆல்டம் சொல்லுது. சரிங்களா? ஏன்னா, நீங்க நார்மலா பார்க்கக்கூடிய மேட்ச்சுக்கும் இந்த மேட்ச்ல வந்து அதாவது சுவாரஸ்யமோ, இல்ல சம்திங் ஏதாவது ஒரு வித்தியாசமான நிகழ்வுகளோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி ஆல்டம் சொல்லுது. ஸோ நம்ம கணிப்பு பிரகாரம் இந்திய அணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நெறைய நண்பர்கள் புதுசா வந்திருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க.
எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசா நெறைய நண்பர்கள் பார்க்குறாங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. ஸோ அது என்னென்ன காரணம் நமக்கு தெரியல. நம்முடைய ரிசல்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டு கரெக்ட்டா தான் குடுத்துட்ருக்கோம். அதே மாரி நம்ம டெலிகிராம் சேனல் வச்சிருக்கோம். பிக் பாஸ் லீக், சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப வரக்கூடிய அடுத்தடுத்த லீக்ஸ்க்கு எல்லாமே பிரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல குடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்கலாம் டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாரி சில நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணி ரொம்ப நல்லா சொல்றீங்க, சூப்பர் அப்படிங்கிற மாரி விஷ் பண்றீங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒரு ஒரு ஊக்குவிப்பதால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அ அனைவருக்குமே அ தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். முன்கூட்டியே சொல்றேன். சரிங்களா? அ அனைவருக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.